எளிமையால் மக்களின் இதயத்தில் இடம் பிடித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. என்னடா பெரிய ஏக்கேடி என்று சில முட்டாள்கள் புலம்பலாம். ஆனால் அந்த புலம்பலுக்கு பின்னால் பொறாமையும் மாற்றத்தை ஏற்காத மனமும் தான் நிற்கின்றன. கட்சியை நேசித்தவன் திருந்த மாட்டான். ராஜபக்ச குடும்பங்களை கும்பிட்டவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான். மடமையில் இருப்பவன் மாற மாட்டான். ஆனால் மக்களின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மாற்றத்தின் பெயராக, எளிமையின் முகமாக, நம்பிக்கையின் சின்னமாக நிற்கின்றார். மக்கள் ஏகேடியிற்கு வாக்களித்தது முயற்சியாக கொடுத்து பார்ப்போம் என்ற எண்ணத்தால் அல்ல, மாறாக இவரால் தான் நாட்டை மீட்டெடுக்கலாம் என்ற முழு நம்பிக்கையால் தான். அந்த நம்பிக்கையை வேரூன்றி வளர்த்த 10 சிந்தனைகள் உள்ளன. திருடர்களின் கைகள் அல்ல, மக்கள் வியர்வை சிந்தும் கைகள் செழிக்க வேண்டும். அரச வேலை வாய்ப்பு, விவசாயம், வியாபாரம், தொழில் அனைத்தும் முன்னேறி பசி என்ற சொல் அகராதியில் இருந்து நீங்க வேண்டும். வாகன இறக்குமதி விலை குறைய, சுதந்திரமான சாலைகளில் அனைவரும் பயணிக்க வேண்டும். இளைஞர்கள் கல்வியிலும் தொழில் வாய்ப்புகளிலும் உயர வேண்டும். கல்வி கற்ற சமூகமே நாளைய நாட்டை வழிநடத்த வேண்டும். பால், சீனி, கோதுமை, அரிசி, கோழி என்று அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் படிப்படியாக குறைய வேண்டும். தமிழ், சிங்கள, முஸ்லிம் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தையால் தீர்த்து சகோதரத்துவத்தில் வாழ வேண்டும். ஏழை பணக்கார கல்வி பாகுபாடு இல்லாத சமூகம் உருவாக வேண்டும். கண்ணியமும் ஒழுக்கமும் பாதுகாக்கப்படும் நாடு வேண்டும். ஊழல், மோசடிகள் ஒழிக்கப்பட்டு மக்களின் வரிப்பணம் மக்களுக்காகவே செலவு செய்யப்பட வேண்டும். இந்த சிந்தனைகள் நிறைவேறினால் இலங்கை மக்கள் தங்கத்தட்டில் சாப்பிடும் அளவுக்கு உயர்ந்து உலக அரங்கில் தலை உயர்ந்து நிற்பார்கள் என்று மக்கள் சொல்கிறார்கள். நான் ஏகேடியின் சிந்தனைக்கு துணை நிற்பவன். ஏனென்றால் கட்சி, தனி மதம், குறுகிய அரசியல் எப்போதும் தூர நோக்கையே கொண்டிருக்காது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கவின் சிந்தனை மக்களின் வாழ்க்கையை மாற்றும் தூர பார்வை. நாடு வளம் பெற மக்களின் கையை போல ஜனாதிபதியின் கையும் வலுவாக இருக்க வேண்டும். எளிமை மக்களின் நெஞ்சை கைப்பற்றும் அரசியல் தத்துவம். ஒரு தலைவரின் பெருமை அவரது நாற்காலியின் உயரத்தில் இல்லை, அவர் செல்லும் வழியில் விரிக்கும் கம்பளங்களிலும் இல்லை, அவரது மக்களிடையே விதைக்கும் நம்பிக்கையிலும் அவரது நடத்தையில் ஒளிரும் எளிமையிலும் தான் தங்கியுள்ளது. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பல ஜனாதிபதிகள் வந்தார்கள். ஆனால் பெரும்பாலானோர் அதிகாரத்தின் ஆடம்பரத்தில் மக்களை தொலைவில் தான் வைத்தார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க மக்களின் உள்ளத்தை வென்று மக்களுடன் கலந்து உங்களுள் ஒருவன் என்று உணர்த்தினார். வடக்கு மாகாண பயணம் இதற்கு நல்ல சான்று. கம்பள விரிப்பு, பாதுகாப்பின் அலங்காரம் இல்லாமல் மக்களோடு கைகோர்த்து நடந்தார். அதிகாரத்தின் மேடையில் இருந்தாலும் மனிதத்தின் தாழ்மையில் கலந்தார். எளிமை என்பது சுருக்கமான வாழ்க்கை அல்ல, மனத்தின் பரந்தளவை வெளிப்படுத்தும் உயரிய பண்பு. அதிகாரத்தின் அழகு எளிமையில் தான் உள்ளது. எளிமை இல்லை என்றால் அதிகாரம் பழுவாக மட்டுமே தெரியும். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி என்பதற்கு மேல் எளிமையை அரசியலில் உயிர்ப்பித்த ஓர் மாமகன். அவரின் நேர்மையும் எளிமையும் அரசியலை மக்கள் பாசத்துடன் இணைக்கும் பாலமாக மாற்றுகின்றன. இதுவே அரசியல் தத்துவத்தின் உண்மை. அதிகாரம் மக்களிடமிருந்து வருகிறது. மக்களோடு இருப்பதே உண்மையான ஆட்சி. எளிமையே மக்கள் பாசத்தின் பாலம். இன்று எமது நாடு துரிதமாக வளர்ச்சி அடைந்து வருவதை நாம் அவதானிக்கின்றோம். டிஜிட்டல் இலங்கை என்ற திட்டம் மூலம் குறுகிய காலத்தில் நாடு வளர்ச்சி பாதையில் நகர்கிறது. சிறு முன்னேற்றங்கள் நாளைய பெரும் வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமைகின்றன. இதன் தொடர்ச்சியாக கொழும்பு மத்திய பஸ் நிலையம் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய முகமாய் உருவாகப் போகிறது. அரையாண்டு நூற்றாண்டுக்கும் மேலாக பயணிகளின் சுமையை சுமந்து வந்த நிலையம் காலத்தின் தூசியில் சோர்ந்து போன நிலையில் காணப்பட்டது. அதிகாலை நேரங்களில் மக்களின் நெரிசல், பஸ் ஹார்னின் முழக்கம், சுமைகளின் சலசலப்பு, மலசல கூடங்கள் சுத்தமின்மை என்று எல்லாவற்றையும் தாங்கிய நிலையம் இன்று புதிய உயிரூட்டம் பெறப்போகிறது. ஜனாதிபதி தலைமையில் நவீனமயப்படுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விரிவான காத்திருப்பு கூடங்கள், நவீன டிக்கெட் மையங்கள், பாதுகாப்பு, சுத்தம், வசதி, மக்களின் கனவுகள் இப்போது நனவாக போகின்றது. இனி பஸ் நிலையம் வெறும் போக்குவரத்து மையம் அல்ல, அது நாட்டின் முன்னேற்றத்தின் சின்னமாக விளங்கும். பயணிகள் நிம்மதியுடன் நகர, மக்கள் சிரிப்புடன் நடைபோட புது பாதைகள் திறக்கப்படுகின்றன. இதற்கெல்லாம் காரணம் நல்ல தலைவன். தலைவன் எவ்வழியோ அவ்வழியே மக்களும். எனவே மக்களின் ஜனாதிபதி என்றால் யார்? அதற்கான சிறந்த பதில் அனுரகுமார திசாநாயக்க தான். அவரின் அரசியல் வாழ்வு எளிமையால் மக்களின்